2 தடவை உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்றாங்க. ஆமா. நட்சத்திர விடுதியிலும் ஒரு தனியா தொலைக்காட்சி ஆமா, ஆமா. என்ன நடந்துச்சு? கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு. சென்னையில தான் செட்டில். திரிவேதி அம்மன் கோயில், எம்ஆர்சி நகர். 2 years. இந்த போட்டோ போட்டீங்களா மேடம்? அது அவர் தெரிஞ்சு போட்டீங்களா? அது திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டீங்களா? புகைப்படம் பகிர்ந்து இல்லை, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிஸ்னஸில் இருக்காரு, ப்ளஸ் வந்து ஃபேமிலி இருக்குது. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் வந்து பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். வேறு எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவர், என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கடைசியா 1 week பிஃபோர் பார்த்தேங்க. அவர் பேச ரெடி ஆகல. சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது. 2 தடவை உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்றாங்க. ஆமா. நட்சத்திர விடுதியிலும் ஒரு தனியா தொலைக்காட்சி ஆமா, ஆமா. என்ன நடந்துச்சு? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. ஆமா, எல்லாரும் முன்னாடி என்ன தாக்குனாரு. அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும். இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதை தான் நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். இன்னொரு தகவல் சொன்னாங்க மேடம், குழந்தை வேண்டாம் நீங்க மட்டும் வேணும் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்லி ஒரு தகவல் கிடைச்சது. உண்மையா அந்த மாதிரி ஏதாவது உங்களை வற்புறுத்தினாரா? குழந்தைய கலைக்க சொன்னதா? கலைச்சிருக்காங்களே? ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து திரும்ப நான் ப்ரெஸ் மீட்ல நான் பேசுறேன். ஓகே, தேங்க்யூ.